ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது பீமை பார்க்க போகிறோம். பீம்னா உங்களுக்கு வந்து விட்டம் அல்லது உத்தரம் இது இல்லைங்களா. அந்த பீமுக்கு இப்போ நான் ஒரு கணக்கு சொல்கிறேன். சிம்பிள், பார்க்குறதுக்கு அந்த படம் இதாக இருந்தால் கூட நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. சிம்பிள், நான் படிக்கும்போது உங்களுக்கு எளிமையாக புரியும். நார்மலாக நம்ம காங்க்ரீட்டுக்கு வந்து M20 பண்ணுவோம் மினிமம், ஸ்டீலுக்கு வந்து FE 500 பண்ணுவோம். அதுக்கு மேலே நம்ம உபயோகப்படுத்தினா அது நமக்கு நல்லது தான். பட் M20யும் FE 500 இருந்தாலே ஒரு பீமோட சைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு இப்போ நான் சொல்ல போகிறேன். ஒரு 6 மீட்டர் நீளம் இருக்கிற பீம் எடுத்துக்கிறேன். அந்த 6 மீட்டர் நீளத்துக்கு 1 மீட்டருக்கு வந்து 7லேருந்து 8 சென்டிமீட்டர் தான் உயரம். 7லேருந்து 8 சென்டிமீட்டர். அது எப்படி கணக்கு போடுறோம்? நான் ஃபார் எக்ஸாம்பிள் அதில் பார்த்தீங்கன்னா 6 7.5 பெருக்கிறேன். 6 7.5 பெருக்குன்னா 6 7 42, 6 6 3 45 சென்டிமீட்டர். அல்லது இப்படி கூட சொல்லலாம், 6 7 42, 6 8 48, 6 7 42, 6 8 48. இந்த 42க்கு 48க்கு இடையில் இருக்கிறது 45 சென்டிமீட்டர். அப்படி கூட கணக்கு போடலாம். அல்லது 7.5 பெருக்கும் அப்படிங்கிறது ஒரு சூத்திரமாக நீங்கள் வச்சுக்கலாம், கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதான் வந்து பீம் சைஸு. அப்போது இது வந்து உயரத்தை கணக்கு போடுறோம். இந்த உயரம்னு சொல்கிறது ஸ்லாபோடு சேர்த்து. ஸ்லாப் ஒரு 150 இருந்துன்னு வைங்களேன், அந்த பீமில் வெளியில் தெரிகிற பகுதி 300 இருந்துன்னு வைங்களேன். ஸோ 150 300 450. அந்த 15 சென்டிமீட்டர் ஸ்லாபு 30 சென்டிமீட்டர் பீமு, இது ரெண்டும் சேர்ந்தது தான் பீம் சொல்லி 45ன்னு சொல்கிறோம். இதில் அகலம் என்ன வைக்கிறது? இப்போ உயரத்தை பற்றி சொல்லிட்டேன், 7.5 பெருக்குனா போது அந்த பீமோட நீளத்தைன்னு. அகலம் என்னென்னா அதுக்கு ஒரு பெரிய உங்களுக்கு கணக்கீடு இல்லை. வீடுகள் இருக்குன்னு வைங்கள, குடியிருப்பு, அதுக்கு வந்து 23 சென்டிமீட்டர் அல்ல 230. ஆஃபீஸ் அலுவலகத்துக்கு வந்து 30 வச்சுக்கிறோம். அப்போ 30/45, அதாவது 300/450 அல்லது 230/450 ஆஃபீஸ்க்கா குடியிருப்புக்காங்கிற பொறுத்து நம்ம முடிவு பண்ணுறோம்.